சௌந்தர்யா, 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 என்ன சௌந்தர்யா உடம்பு கொதிக்குது? வா டாக்டர் கிட்ட போலாம். இல்லைங்க, டேப்லெட் போட்டா ஜுரம் சரியாயிடுங்க. சாஞ்சிக்கோ. பரவாயில்லையா? அதெல்லாம் பரவாயில்லைங்க. ரொம்ப சுடுதே. பரவாயில்லைங்க, டேப்லெட் போட்டா சரியாயிடுங்க. என்னங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன்? எதுக்காக எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனைங்க? அப்படி நான் என்னங்க தப்பா பேசிட்டேன்? தமைந்தி பண்ணது தப்புன்னு தானங்க நான் சொன்னேன். இனிமே நான் அவரோட தங்கச்சி இல்லைன்னு தலைமுழுகுனா என்னங்க அர்த்தம்? அப்படி என்ன நான் செத்தா போயிட்டேன்? சௌந்தர்யா, என்ன பேச்சு பேசுற? சௌந்தர்யா, நீ எந்த காலத்துல இருக்க? தங்கச்சி இல்லைன்னு சொல்லி தலைமுழுகிட்டா அது இல்லாம போகுமா? அவன் தான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்ணிட்டான்னா அதை நினைச்சு நீ ஏன் அழுதுட்டு இருக்க? கூட பிறந்த உறவு என்னைக்குமே பிரியாது. இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் அந்த உறவு அப்படியே தான் இருக்கும். இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் இல்லைங்க. அவரும் கோவப்பட்டிருக்காரு, நானும் கோவப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் கூட அவர் இப்படி பண்ணவே இல்லையேங்க. உறவே வேணான்னு வெறுக்கிற அளவுக்கு நான் என்னங்க தப்பு பண்ணேன்? அன்னைக்கு நான் பாட்டி கிட்ட பேசும்போது கூட தமேந்தி பண்ணதை மட்டும் தாங்க சொன்னேன். அவளை அந்த வீட்டுல வச்சிருக்காதீங்க, அவளுக்கு தான் ஒரு வீடு இருக்கே, அங்க போக சொல்லுங்க, கல்கி அண்ணாவையும் கூட கூட்டிட்டு போக சொல்லுங்கன்னு சொன்னேன். தமேந்திய பத்தி மட்டும் இல்ல, ஏற்கனவே அந்த ரேஷ்மி பத்தி கூட நான் சொன்னேன். ஆனா அவங்க கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்னென்ன அனுபவிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்க. கல்யாணம் நடக்க கூடாதுன்னு போராடினேன், ஆனா அது முடியல. சரி, கல்யாணத்துக்கு அப்புறமாவது தள்ளி வைங்கன்னு சொன்னேன். இது தப்பாங்க? அப்புறம் இன்னொரு விஷயங்க, மத்தவங்க நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா பாட்டி நம்புறாங்க இல்லைங்க. சௌந்தர்யா, தமயந்தியோட குணம் உனக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். அதை வச்சு நீ சொல்ற, அது அவங்களுக்கு புரியல, விட்டுடு. பட்டாதான் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இன்னொரு விஷயம், பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டது அப்போ. இப்ப அவங்க சொல்றதெல்லாம் கேட்க அவங்க தயாரா இல்ல. இது வரைக்கும் என்னால உனக்கும் உன்னால எனக்கும் சங்கடம் வந்ததே இல்ல. நமக்கு வந்த சங்கடங்கள் எல்லாமே மத்தவங்களால வந்ததுதான். அதுக்காக நாம எதுக்காக அவங்கள பத்தி வருத்தப்படணும்? நமக்குன்னு வேற யாரும் இல்ல சௌந்தர்யா. கடைசி வரைக்கும் நீயும் நானும் தான் பயணம் செய்ய போறோம். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. குட்டி பையா, நான் ஆபீஸ் போயிட்டு வர வரைக்கும் பாட்டியை நீ தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவங்கள சாப்பிட சொல்லு, ரெஸ்ட் எடுக்க சொல்லு, முக்கியமா உங்க பாட்டியே கோவப்படாம இருக்க சொல்லு. நீயும் அழாம சமத்தா இருக்கணும், சரியா? செல்ல குட்டி. பாட்டி எங்க போனாங்க? பாட்டி எங்கடா போயிட்டாங்க? காணுமே பாட்டிய. பாட்டி எங்கேயும் காணோம். சாமி ரூம்ல இருப்பாங்களோ? சாமி ரூம் பூட்டி இருக்கே, எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை கிச்சன்ல இருப்பாங்களோ? என்ன கண்ணா உன் பாட்டியை காணோம்? பாட்டி எங்க போயிட்டாங்க? எங்கடா நம்ம பாட்டியை காணோம்? எங்க போயிட்டாங்க பாட்டி?
என்னடா கண்ணா, பாட்டியை காணோம். பாட்டி எங்க போயிருப்பாங்க? வெளியில கூட எங்கேயுமே காணுமே. சொல்லுங்க சக்தி. தமேந்தி, பாட்டியை வீட்டுல காணும் தமேந்தி. என்ன, பாட்டியை காணுமா? என்ன சொல்றீங்க? ஆமா, நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு குழந்தைய கொடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். பாட்டியை காணும். எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டு பாட்டி இல்ல. ஆ, சரி, நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க. அவங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. சரி, நான் கல்கி கிட்ட சொல்லி வர சொல்றேன். சரி தமேந்தி, நான் வச்சிடுறேன். சொல்லு தமயந்தி. கல்கி, வீட்ல பாட்டியை காணுமா? பயந்து போய் எனக்கு இப்ப சக்தி ஃபோன் பண்ணாங்க. சரி, நீங்க போய் கொஞ்சம் தேடி பாக்குறீங்களா? சரி, நான் பாக்குறேன், நீ கவலைப்படாத. ஓகே, சரிங்க, பாய். பாய். பாட்டி எங்க போயிருப்பாங்க? கல்கி சத்தம் போட்டதுக்கு பாட்டி ஏதாவது கோச்சுக்கிட்டாங்களா? அப்படி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்களே. இப்ப எதுவுமே சொல்லாம பாட்டி எங்க போயிட்டாங்க? என்ன கல்கி? ஒன்றும் இல்லை, பாட்டி அங்கே வந்திருக்காங்களா? இல்லையே. ஏன் கல்கி? பாட்டியை காணோம், அதனால தான் ஃபோன் பண்ணேன். என்ன, பாட்டியே காணோமா? ஆமாம் மௌலி. என்னங்க, என்ன ஆச்சு? பாட்டியை காணோமா? ஐயோ, அப்படி எங்கேயும் போறவங்க இல்லையேங்க. அவங்க ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இல்ல அத்தையை பார்க்க அங்க போவாங்க. அங்கேயும் வரலையா சௌந்தர்யா? ஐயோ சௌந்தர்யா, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ இங்கே இரு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைங்க, நானும் வரேங்க. வேண்டாம் சௌந்தர்யா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லைங்க, நானும் வரேங்க. பாட்டி எங்கன்னு தெரியலையே. சரி வா. வாங்க போலாம். பயமா இருக்கு கல்கி. பாட்டி இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. சௌந்தர்யா என்ன கேட்டாலும் அதை கொடுக்க சொல்லி நான் தான் சொல்லிட்டேனே. அப்பவே இதை பண்ணிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. நேரத்துக்கு மாத்திரை வேற போட்டுக்கணும், அதையும் எடுத்துட்டு போகல. வயசாயிடுச்சுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்ல அவங்களுக்கு. சௌந்தர்யா, எங்கன்னு தேடுறது அவங்கள? ஐயோ, எனக்கு தெரியலைங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இடம்னா ஒண்ணு கோவில், இன்னொன்னு வீடு தாங்க. நம்ம கோவிலுக்கு போய் பார்க்கலாங்க. அவங்க கோவில்ல தாங்க இருக்கணும் கண்டிப்பா. அப்படியா? நம்ம ஒரு தடவை கோவிலுக்கு போய் பார்த்துடலாங்க. சரி, சரியா? நம்ம கோயிலே போய் பார்ப்போம். அப்படியே எங்காவது போயிட்டு இருக்காங்களா பார்த்துட்டே இருந்தேன். என்னதான் தமயந்தி மேல கோவமா இருந்தாலும் இப்படியா பண்ணுவாங்க? தமயந்தி மேல அப்படி என்ன கோவம்னு தான் எனக்கு தெரியல. அவங்களும் சம்மதிச்சதுனால தானே நான் தமயந்தியை கல்யாணம் பண்ணேன். அப்படி ஒன்றும் தமயந்தி தப்பா சொல்லலையே. சொத்தை பிரிச்சு தரமாட்டேன்னு சொன்னது பாட்டி தானே. நீயும் அண்ணியும் கொடுத்துடலாம் தானே சொன்னீங்க. அப்ப பாட்டி சொன்னத இப்ப தமயந்தி சொல்லிருக்கா, அவ்வளவுதானே. அப்பெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க இப்ப எதுக்கு திடீர்னு கொடுத்துடலான்னு சொல்றாங்க? சௌந்தர்யா ஏதாவது சொல்லிருப்பான். வக்கீல் நோட்டீஸ் வந்த உடனே அவளை கேட்கணும்னு கோவமா போனவங்க அப்படியே மனசு மாறித்தானே வந்தாங்க. இனிமே சொத்து விஷயத்துல தமயந்திய தலையிட வேண்டான்னு சொல்லு கல்கி. சரி.
தமயந்தி, ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியலைங்க, எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு தான் வரேன். நாங்களும் அவங்க போற இடங்கள்ல எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்தோம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா என்ன? வேண்டாம் பிரேம், அவசரப்பட வேண்டாம். போலீஸ்க்கு போனா அப்புறம் பேப்பரு நியூஸ் அதுலலாம் வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இப்ப அவசரப்பட வேண்டாங்க. பாட்டியை தேடி சக்தியும் எங்கெங்கேயோ போயிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தகவல் வரட்டும், அதுக்கப்புறம் போலீஸுக்கு போறத பத்தி நாம யோசிக்கலாம். இது வரைக்கும் சௌந்தர்யாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் மட்டும்தான் என் மேல கோவம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாட்டிக்கும் என் மேல கோவம் இருக்கு. என்ன ரொம்ப வெறுத்துட்டாங்கங்கிறது எனக்கு புரியுது. ரொம்ப வேதனையா இருக்குங்க. எப்படி இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணுங்கிற பாசம் தானே அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. சௌந்தர்யம் மேல அவங்க கோவப்பட்டாலும் அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தானே. இல்ல தமயந்தி, அப்படிலாம் இல்ல. சக்தி கூட இன்னொரு வீட்டு பொண்ணுதான். அவ மேல கூட பாட்டி கோவப்பட்டவங்க தான். அதுக்கப்புறம் சரியாகலையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் சக்தி தான் எல்லான்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உன்னையும் நினைப்பாங்க. முதல்ல அவங்கள கண்டுபிடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். என்னங்க, நீங்க அப்படி போய் பாருங்க, நான் இந்த பக்கம் தேடுறேன். சரி நீ போ, நான் இந்த பக்கம் பாக்குறேன். சௌந்தர்யா, என்னங்க, கிடைச்சாங்களா சௌந்தர்யா? எங்கேயும் காணோங்க. சரி நல்லா தேடு, நானும் தேடுறேன். நான் இப்படி போறேங்க. சரி போ. பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பாட்டி. காணோம்னு எல்லாரும் தேடிட்டு இருந்தோம். என்னங்க இது? என்ன பாட்டி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு பாட்டி? என்னாச்சு பாட்டி? என்ன பாட்டி? எழுந்து வாங்க. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? என்ன பாட்டி? என்னாச்சு? சரி வாங்க வீட்டுக்கு போலாம். சரி வருத்தப்படாதீங்க. ஏந்திரங்க பாட்டி. இல்ல, நான் எங்கேயும் வர அதெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். பாட்டி, நான் சொல்றத யாரும் கேக்குறது இல்ல. என்ன பாட்டி? அவங்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு பிரேம பிடிக்கல, பிரேமுக்கு உங்களை பிடிக்கல. நீங்க தான் இப்படி இருக்கீங்களே தவிர எனக்கு அப்படி இல்ல. என்ன பொறுத்தவரை எல்லாரையும் ஒன்னா தானே பாக்குறேன். பாட்டி, ஒரே வீட்டுல பிறந்து வளர்ந்தவங்க நீங்க. என்னங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இருந்தா எப்படி? எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமேந்தி தானே பாட்டி. அவ உங்க வீட்டுக்குள்ள வந்ததால தானே இவ்வளவு பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணாம இருந்தாலாவது அவ வேற நாம வேறன்னு சொல்லலாம். இப்ப கல்கி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான்ல, சரியோ தப்போ எப்படி இருந்தாலும் அவ அந்த வீட்டுல தானே இருக்கணும். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா அந்த கல்யாணத்தை பண்ணாதீங்கன்னு சொன்னேன். நீங்க யாராவது கேட்டீங்களா? கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நாங்க உங்க வீட்டு பக்கத்திலே வேற வந்துட்டோம். அதனால பிரச்சனைகளும் அதிகமாகும்ல. அதுக்கு இவதானே காரணம். எதுக்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும்? அப்போ என்னை விட உனக்கு அந்த சொத்து தான் முக்கியமா போயிடுச்சு இல்ல? சரி பாட்டி, வாங்க வீட்ல போய் விவரமா பேசிக்கலாம். இல்ல, எனக்கு அவங்க முகத்தை பார்க்க பிடிக்கல. சரி அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் பாட்டி, அட்லீஸ்ட் எங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. வேண்டாம், நான் எங்கேயும் வரமாட்டேன். பாட்டி வாங்க பாட்டி, சொல்லுங்க. பாட்டி நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க பாட்டி, உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. வாங்க நாம அங்க ஆமா பாட்டி, பேசிக்கலாம். வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க. இங்க எதுக்கு இருந்து கஷ்டப்படணும் பாட்டி? இல்ல சௌந்தர்யா, நான் எங்கேயும் வரமாட்டேன். வாங்க பாட்டி. வாங்க பாட்டி, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா பாட்டி. வாங்க. வேண்டாம் நாங்க மௌலி, பாத்துக்கிறோம். என்ன விடு. பாட்டி ஐயோ பாட்டி, என்ன பாட்டி பாட்டி. கோவில்ல இருந்துட்டு இப்படி எல்லாம்? வாங்க வாங்க பாட்டி. முதல்ல. நீங்க அழாதீங்க, வாங்க போலாம். எல்லா வீட்டுக்கு போலாம். கஷ்டமும் வாங்க. சரியாயிடும் வாங்க. சௌந்தர்யா, ம்?
பாட்டி எங்க? அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. ஆஹா. ஆ பாட்டியே வந்துட்டாங்க. உட்காருங்க பாட்டி. பாட்டி, நேற்று நைட்டு இங்க ரொம்ப கோவமா இருந்தீங்க, அதனால தான் பேசல. என்னதான் கோவம் இருந்தாலும் பெரியவங்க நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? என்னங்க? ஆ, சரி, பாட்டி எதுவும் நைட்டு சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கூட. ம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மௌலி. அதுக்கும் இவ ஏதாவது சொல்லுவா. நான் என்ன சொல்லுவேன் பாட்டி? சாதாரணமா கோவத்துல ஏதாவது பேசியிருப்பேன், அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா எப்படி? ஆமாடி, நீ சாதாரணமா தான் பேசுன. நான் வயசானவன்னு கூட பார்க்காம வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனியே, அதுவும் சாதாரணமான பேச்சா? என் பேருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனியே, அதுவும் சாதாரணமான பேச்சு தானா? இவ்வளவு பிரச்சனையும் ஒன்னால தானே ஆரம்பிச்சது. என்னது, என்னால ஆரம்பிச்சுதா? நான் என்ன ஆரம்பிச்சேன்? சௌந்தர்யா, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? அவங்களே கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க, ஏன் அதிகப்படுத்தணும்? இல்லங்க, நான் சொல்றத கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமாங்க? கல்கி அண்ணனுக்கும் தமயந்திக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனா இவங்க அதை கேட்டாங்களா? கல்யாணம் பண்ணி வச்சு அக்ஷதையும் தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப அதை நினைச்சு வேதனைப்பட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பாத்தியா மௌலி, இவ்வளவு பேசுறாளே, இவளால அந்த கல்யாணத்தை நிறுத்த முடிஞ்சுதா? உங்களால முடியாதப்போ என்னால மட்டும் எப்படி முடியும்? ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்கலதான். ஆனா சக்தி முன்னாடி நின்னு நடத்தும் போது நான் என்ன பண்ண முடியும்? சக்தி மட்டும் இல்ல, உன் அத்தையும் மாமாவும் தானே அந்த கல்யாணத்துல அவ பக்கம் நின்னாங்க. அவ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னேன். போனவளை விடாம மறுபடியும் கொண்டு வந்து வச்சிருக்கா சக்தி. பாட்டி, அவ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் அவளும் அந்த வீட்டு மருமக தானே. அவ இருந்தா இருந்துட்டு போட்டோம், விடுங்க. இல்லங்க, அவங்க இருக்க கூடாதுங்க. அவளை வெளியே அனுப்புறதுதான் சரி. எப்படி சௌந்தர்யா? அவ போனா கல்கியும் கூட போவானே. போகட்டும்ங்க, பாட்டிய பாக்குறதுக்கு தான் அண்ணனும் அண்ணியும் இருக்காங்கல்ல. அப்புறம் நம்ம கூட பக்கத்திலே வந்துட்டோம் இல்லைங்க, நாம பாத்துக்க மாட்டோமா? அப்பவும் எங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன், இங்க இருந்தே பாத்துக்குவ, அப்படித்தானே? உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன் தெரியுமா? பழைய கோபம் எல்லாம் போகணும், நீயும் சக்தியும் எப்படி பாசமா இருந்தீங்களோ அப்படியே மறுபடியும் இருக்கணுங்கிறதுக்காக தான். அதே மாதிரிதான் மௌலியும் பிரேமும். கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் பழகினவங்க தான். அந்த பழக்கம் மறுபடியும் வரணும். இவங்க மனசுல இருக்கிற விரோதம் போகணும். என் கண்ணு முன்னாடியே என் மக மருமக 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. நான் எப்ப கண்ண மூடுவேன்னு ஐயோ தெரியல. பாட்டி, அதனால இந்த குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறத திரும்ப நான் பார்க்கணும். அத நினைச்சுதான் நான் அப்படி பண்ணேன். ஆனா எதுவுமே நடக்கல. விரோதங்கிறது எனக்கு எப்பவும் இல்ல பாட்டி. இடையில பிரேம் பண்ண சில தவறுகள் தான் என்னை கோவப்படுத்திடுச்சு, அவ்வளவுதான். குறிப்பா தமயந்தி பேச்ச அவன் கேட்டதால தான் அந்த கோவமும். பிரச்சனைகளை தானா தேடி போறவன் தான் அவன், அதனால தான் அவன் மேல நான் கோவப்பட்டேன். இப்ப கூட அவனை நான் மன்னிக்க தயாரா தான் இருக்கேன், ஆனா அவன் மாறணும். என் மேல இருக்க கோவத்தை விடணும். கூட பிறந்த தங்கச்சின்னு கூட நினைக்காம தலையில தண்ணி ஊத்தி தலைமுழுகிட்டேன்னு சொன்னானே, அதுக்காக சௌந்தர்யா கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அறிவு இருக்க எவனாவது இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவானா? ஒரே வயத்துல பிறந்தவங்கள அப்படி தண்ணி ஊத்தி பிரிச்சிட முடியுமா பாட்டி? எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அப்படி அவன் பண்ணதை கேட்டு சௌந்தர்யா எப்படி துடிச்சான்னு எனக்கு தான் தெரியும். நான் பேசுறதும் சௌந்தர்யா பேசுறதும் தான் உங்களுக்கு தெரியும் பாட்டி. ஆனா அவன் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரியாம என்ன, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
என்னாலயும் தடுக்க முடியலையே. பார்க்கலாம், எப்படியாவது தடுக்கலாம். சரி வாங்க போலாம். எங்க? எங்கன்னா உங்க வீட்டுக்கு தான். இல்ல, எனக்கு அங்க போக பிடிக்கல மௌலி. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அப்படி இல்ல பாட்டி, அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் சங்கடமே தவிர உங்க மேல யாருமே சங்கடப்பட மாட்டாங்க. பிரேமும் சரி சக்தியும் சரி உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. உங்களை இவ்வளவு நேரம் காணாததுக்கு ரொம்ப துடிச்சு போயிருப்பாங்க. எதுவானாலும் அங்க போய் பேசிக்கலாம், வாங்க. ஆமா பாட்டி வாங்க. வேண்டாம் சொன்னா சௌந்தர்யா. கேளுங்க பாட்டி, வாங்க பாட்டி. பாட்டி மௌலி, நீங்க எங்க கூட தான் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க இன்னும் எங்க மேல கோவப்படுவாங்க. வாங்க போலாம். வாங்க பாட்டி, ஏந்திரிங்க. வாங்க பாட்டி, முதல்ல வாங்க. வேண்டாம் சொன்னா கேளுங்க பாட்டி, வாங்க. சௌந்தர்யா, என்ன விடு. அடம்பிடிக்காதீங்க பாட்டி, வாங்க. ஐயோ, வாங்க பாட்டி, நான் இங்கேயே இருக்கேன். வாங்க பாட்டி. வாங்க. நான் சொல்றேன்ல, வாங்க. சொன்னா கேளு. விடு. என்னங்க, நீங்களே நீ சொல்லுங்க. அது சொல்லு. பாட்டி இங்க இருக்காங்களா? என்னங்க சொல்லுங்க. பாட்டி உள்ள போங்க பாட்டி. வேண்டாம் மௌலி, இவகிட்ட சொல்லு. நான் சொன்னா இங்கேயே கேளுங்க. இருக்கேன்.